ஹலோ everyone, இன்னைக்கு நம்ம பாராபோலாவோட லெக்சர் 2 பற்றி பார்ப்போம். போனதாட்டி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் பாராபோலாவோட டேர்ம்ஸ் பற்றி, அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் பாராபோலாவோட பார்ட்ஸ் பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஒவ்வொன்றும் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பாராபோலா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். போனதாட்டி என்ன பார்த்துருந்தோம்? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ங்கிறது open towards positive x-axis and the equation வந்து y square is equal to 4ax ன்னு பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம்னா, parabola opened towards negative x-axis, parabola opened towards positive y-axis, and finally parabola opened towards negative y-axis. இப்போ இதோட ஈக்குவேஷன் y square is equal to minus 4ax. இதோட ஈக்குவேஷன் x square is equals to 4ay, and இதோட ஈக்குவேஷன் x square is equal to minus 4ay. இப்போ நம்ம போன லெக்சரில் பார்த்த டேர்ம்ஸ் வச்சு ரிவைஸ் பண்ணி அடுத்தடுத்த கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்ம் y square is equal to 4ax-ல vertex வந்து நமக்கு தெரிஞ்சது 0,0. focus s is equal to a, 0. equation of axis equation அங்க என்னது? x-axis. அடுத்து length of latest rectum அது 4a. focal distance என்ன பார்த்தோம்னா x plus a. parametric ones அங்க நான் மென்ஷன் பண்ணல, இங்கே என்னன்னு சொல்றேன். போன லெக்சர் ஒரு கொஸ்டின் பார்க்குறோம் பேராமெட்ரிக் பாயிண்ட்ஸ் வச்சு. அதே மாதிரி நம்ம வேற கான்செப்ஷன் லெக்சர்ஸ்க்கு பேராமெட்ரிக் பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். பேராமெட்ரிக் பாயிண்ட்ஸுங்கிறது என்னன்னா, XY டேர்ம்ஸ் எலிமினேட் பண்ணிட்டு ஒரே வேரியபிளாக நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வருது. இங்கே பேராமெட்ரிக் பாயிண்ட்ஸ் டேரக்ட் வந்து AT ஸ்கொயர் 2a. அடுத்து எசென்ட்ரிசிட்டி பாராபோலா, அது எல்லா ஃபார்முக்கும் இந்த எசென்ட்ரிசிட்டி வந்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டமும் எசென்ட்ரிசிட்டியும் வெர்டெக்ஸும், இது 4 ஃபார்ம் ஆஃப் பாராபோலாக்கும் சேம் தான். இப்போ நம்ம செகண்ட் ஃபார்ம் ஆஃப் பாராபோலாக்கு y ஸ்கொயர் ஈக்குவல் டு minus 4a, அது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். என்ன சொல்லிட்டோம்? வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின் தான். ஸோ இங்கே இருக்க ஃபோக்கஸ், இப்போ ஃபோக்கஸ் என்னவா இருக்கும்? ஃபோக்கஸ் வந்து minus a, 0. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்சிஸ் அதே தான். ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்சிஸ் இங்கே என்னது? எக்ஸ் ஆக்சிஸ். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் சொன்ன மாதிரி கான்ஸ்டன்ட் 4a. அதே ஃபோக்கல் டிஸ்டன்ஸ், இப்போ இங்கே இருக்க பாயிண்ட், ஸோ ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் என்னது? SP is equal to PM நமக்கு தெரியும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன? இந்த டிஸ்டன்ஸ் EA, இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து A.
ஏன்னா டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் வந்து x is equals to a. இந்த டிஸ்டன்ஸ் வந்து minus x. ஸோ பாரபோலா ஃபோக்கல் டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து a minus x. அடுத்து பாராமெட்ரிக் பாயிண்ட்ஸ் வந்து minus a t square, 2a. eccentricity value 1. அடுத்து third and fourth type of parabola. Third type என்ன? x square is equal to 4ay. இங்கே x square is equal to minus 4ay. இதில் vertex origin diagram குழப்பம் இருக்குது. இது இப்படி இருக்கும். அதுவே இது நெகட்டிவ் y axis. இந்த பாரபோலா இது டே டு டே லைஃப்ல எங்க பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் இது வந்து y is equals x square. ஜென்ரலா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும், பார்த்துருக்கோம். ஓகே, டாபிக் வருவோம். அடுத்து ஃபோக்கஸ். இங்க ஃபோக்கஸ் வந்து y ஆக்சிஸ்ல இருக்கும், பாசிட்டிவ் y ஆக்சிஸ். ஸோ 0, a. இங்க ஃபோக்கஸ் வந்து 0, minus a, நெகட்டிவ் y ஆக்சிஸ்ல இருக்கு. இங்க ஆக்சிஸ் வந்து y ஆக்சிஸ், இங்க y ஆக்சிஸ். அடுத்து length of latest vector full constant, இங்கேயும் 4a, இங்கேயும் 4a. parametric points. இதில் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம சம்மிலே போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம், அது ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ பேராமெட்ரிக் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தோம்னா பேராமெட்ரிக் பாயிண்ட்ஸ் வந்து 280, at ஸ்கொயர். இங்கே 280, minus 80 ஸ்கொயர். eccentricity 1. ஸோ இதுதான் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பாராபோலாவோட டேர்ம்ஸ். ஸோ இதை இங்கே கம்பைண்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணணும். இங்கே வந்து நம்ம எல்லா கேசஸுமே வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜினில் தான் வச்சுருந்தோம், ஆரிஜினில் வெர்டெக்ஸ் இருக்கு மாதிரி. இப்போ ஆரிஜின் வந்து வெர்டெக்ஸில் இல்லை, பட் ஏதோ சம் x, 0ல இருக்க வெர்டெக்ஸ்னா அதுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆஃப் ஆரிஜின் யூஸ் பண்ணுவோம். ஷிஃப்ட் ஆஃப் ஆரிஜின்னா என்ன? x dash is equals to x minus x1. சரி, இது ரொம்ப குழப்பிக்க வேணாம், சிம்பிள். இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுவோம்னா, நம்ம ஜென்ரலாக எப்படி y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4ax எழுதுவோம்ல, இங்கே சிம்பிளாக y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் 4 into x minus ஆல்ஃபான்னு எழுதுவோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லணும்னா எக்ஸை வந்து x minus ஆல்ஃபான்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ஒய்யை வந்து y minus பீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஷிஃப்ட் ஆஃப் ஆரிஜின் இதை நம்ம லைன்ஸ் சாப்டர்லேயே பார்த்துருக்கோம், தேவைப்பட்டிருக்கோம், அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். Find the vertex, focus, latest vector and axis and directrix of the parabola x square plus 8x plus 12y plus 4. இது நம்ம கடைசி ஸ்டைலில் பார்த்த மாதிரி ஷிஃப்ட் ஆஃப் ஆரிஜின், அதாவது வெர்டெக்ஸ் வந்து 0, 0 கிடையாது, வெர்டெக்ஸ் வந்து ஆல்ஃபா, பீட்டால இருக்கு.
இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் ஃபார்ம்ல மாற்றுறோம். ஸோ எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பிளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 12 பிளஸ் 12 எழுதலாம். இதே ஈக்குவேஷன். அடுத்து எக்ஸ் பிளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12 இன்டூ ஒய் மைனஸ் 1. இந்த ஈக்குவேஷனை இப்போ நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ இது எந்த ஃபார்ம் ஆஃப் பேரபோலா? ஃபோர்த் ஃபார்ம்ல தான் இந்த இதில் இருக்கும். ஒய் ஸ்கொயர் இஸ் சாரி எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4ay. இப்போ இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு. எந்த வேல்யூ ஷிஃப்ட் ஆயிருக்கு? எக்ஸ் பிளஸ் 4 வந்து 0வா இருக்க வேண்டியது. அப்போ இப்போ எக்ஸ் என்னவா இருக்கு? மைனஸ் 4ஆ இருக்கு. அதே மாதிரி y மைனஸ் 1 வந்து 0வா இருக்க வேண்டியது. இப்போ அப்போ என்னவா இருக்கு? y is equals 1ஆ இருக்கு. இங்க x is equals minus 4ஆ இருக்கு. இதுதான் vertex. Vertex is equals to minus 4, 1. அடுத்து ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் நம்ம கண்டுபிடிக்கும் நம்ம இது டயக்ராம் வரைஞ்சிப்போம். vertex minus 4, 1ல இருக்கு. minus 4, 1னா இங்க இருக்கும். ஸோ இங்க இருக்க நெகட்டிவ் y ஆக்சிஸை ஃபேஸ் பண்ண ஒரு பேரபோலா. ஸோ இப்போ ஃபோக்கஸ் எங்க இருக்கும்? சம்வேர் இந்த ஆக்சிஸ்ல இருக்கும். இந்த ஆக்சிஸ்ல வந்து இங்க எங்கேயாச்சும் இருக்கும். அது எப்படி கண்டுபிடிப்போம்? வெர்டெக்ஸ்ல இருந்து ஃபோக்கஸுக்கு டிஸ்டன்ஸ் ஏன்னு தெரியும். இங்க ஏ வேல்யூ என்ன? நார்மல் 4ay இருக்கும். இப்போ இங்கே கம்பேர் பண்ணா ஏ வேல்யூ வந்து நம்மளுக்கு a is equals 3 கிடைக்கும். ஸோ வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 3. இங்க y ஆக்சிஸ்ல தான் மாறும். x ஆக்சிஸ்ல இருக்க வேல்யூ வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ மைனஸ் ஃபோக்கஸோட வேல்யூ is equals to minus 4, 1 minus a ஏன்னா கீழே இருக்கு. ஸோ minus 4, 1 minus 3. ஸோ minus 4, minus 2. இதுதான் ஃபோக்கஸோட வேல்யூ, ஃபோக்கஸோட பாயிண்ட். அடுத்து நம்ம லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டாமும் லேட்டஸ்ட் ரெக்டாமோட எண்ட் பாயிண்ட்ஸும் கண்டுபிடிப்போம். இங்க வந்து வெறும் லேட்டஸ்ட் ரெக்டாம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஈக்குவேஷன் இந்த எக்ஸ்ட்ராவா ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் latest rectum, length of latest rectum. என்ன கண்டுபிடிக்கும்? பேரபோலா எப்படி இந்த ஃபார்ம்ல அதாவது -4, பேரபோலா லேட்டஸ்ட் ரெக்டம் எங்க இருக்கும்? ஃபோக்கஸ் வந்து -4, -2ல இருக்கு. ஸோ லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலா எக்ஸ் ஆக்சிஸுக்கு கீழே இருக்கும். ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்ன? எக்ஸ் ஆக்சிஸ் பேரலா இருக்கிறதுனால y கான்ஸ்டன்ட், அந்த y-யோட வேல்யூ -2. ஸோ ஈக்குவேஷன் வந்து y is equal to -2. ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் சொன்ன மாதிரி மாறாது. அது வந்து 4a. a-யோட வேல்யூ 3. ஸோ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 12. இப்போ எண்ட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். எண்ட் பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா நம்ம இது பார்த்தோம்னா லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து y கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ எக்ஸ் வேல்யூஸ் மட்டும் தான் மாறப்போகுது. இந்த டிஸ்டன்ஸ் என்ன? 2a. ஏன்னா டோட்டல் லென்த் 4a. ஸோ focus to end points of latest rectum வந்து 2a.
ஸோ பாயிண்ட் எப்படி இருக்கும் இங்கே ஃபோக்கஸில் எக்ஸோட வேல்யூ வந்து -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2a கமா -2 இருக்கும். ஏயோட வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -4 ப்ளஸ் 6 கமா -2 அதுக்கப்புறம் -4 -6 -2 அப்புறம் 2 கமா -2 -10 கமா -2 இதுதான் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். வேற என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஆக்சிஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் ஆஃப் பாராபோலா. ஆக்சிஸ் என்னது? ஆக்சிஸ்ங்கிறது வெர்டெக்ஸையும் ஃபோக்கஸையும் ஜாயின் பண்ற லைன். இதோட -4 கமா 1 இது -4 கமா -2. ஸோ இது ரெண்டு ஜாயின் பண்றது கண்டிப்பா என்ன இருக்கும்? -4 ரெண்டு இருக்கிறதுனால x is equals to -4. இதுதான் வந்து ஆக்சிஸ். அதுவே டைரக்ட்ரிக்ஸ் எங்க இருக்கும்? இந்த ஃபார்ம் பாராபோலா இந்த பாயிண்ட் இங்க இருக்கும். ஸோ வெர்டெக்ஸுக்கும் டைரக்ட்ரிக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ட்ரிக்ஸ் மீட் பண்ற பாயிண்ட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஏன் நம்மளுக்கு தெரியும். அப்போனா -4 கமா 1ல இருந்து 3 யூனிட்ஸ் மேல இருக்கும் பிளஸ் 3 யூனிட்ஸ் y ஆக்சிஸ்ல. ஸோ -4 கமா 4 இதுதான் வந்து டைரக்ட்ரிக்ஸும் ஆக்சிஸும் மீட் ஆகிற பாயிண்ட். இப்போ டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா -4 கமா 4ல பாஸ் ஆகிற மாதிரியான பாயிண்ட். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் y is equals to 4. இதுதான் டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். அடுத்ததா நம்ம ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் பாராபோலான்னு பார்ப்போம். இந்த ஜெனரல் ஈக்குவேஷனுங்கிறது அங்கே பார்த்த மாதிரி கிடையாது. ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, பாராபோலா அங்கே பார்த்தது எல்லாமே வந்து ஒன்னா எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும், இப்படி பாசிட்டிவ் y ஆக்சிஸ்ல இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் எக்ஸ் நெகட்டிவ் yல இருக்கும். அப்படின்னா இந்த ஃபார்ம்ல இது வந்து ஆர்பிட்ரியான டைரக்ஷன்ல இருக்கும். எந்த ஆங்கிள் வேணாலும் இருக்கலாம். இது வந்து தீட்டாவா இருக்கும். ஓகேவா? இங்க நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் ஒன்றும் இல்லை, நம்ம போன லெக்சர்ல நம்ம பார்த்துருப்போம். ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் கோனிக் இந்த இ ஸ்கொயர் டேர்ம்ஸ்ல வந்திருக்கும். இ ஸ்கொயர் இன்டூ ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு x minus alpha whole square plus y minus beta whole square. இதை நம்ம ரெடியூஸ் பண்ணி இந்த ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். இதே நம்ம யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு கொஸ்டின்னா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் பாராபோலா whose focus is at -1, -2 and directrix is the straight line x minus 2y plus 3. இதுக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சிருக்கோம். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாராபோலா புரிஞ்சுக்கிறது. x minus 2y plus 3 எங்க இருக்கும் கிராஃப் வந்து கிராஃப் இப்படி இருக்கும். இந்த டைரக்ட்ரிக்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஃபோக்கஸ் வந்து -1, -2ல இருக்கும். -1, -2. ஸோ பாராபோலா வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓப்பன் டுவர்ட்ஸ் ஆர்பிட்ரி டைரக்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம SP/PM ஈக்குவல் டு 1ங்கிறது யூஸ் பண்ணணும். இங்கே
எக்ஸுங்கிறது -1 -2 p அங்கே வரைக்கும் sp ஃபஸ்ட்டு sp யூஸ் பண்ணுறோம் x minus of -1 whole square plus y minus of -2 whole square is equal to ax plus by plus c. Here x minus 2y plus 3 whole square divided by root over 1 plus 4. So நம்ம solve பண்ணா x square plus 1 minus 2x plus 2x y square plus 4x plus 4 x square plus 4y square plus 9 minus x square, so minus 12y plus 6x minus 4xy divided by root 5. இதை நம்ம கொண்டு போய் சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா கண்டுபிடிக்கும். இது நம்ம ஜென்ரலாக எதுவும் சிம்பிள் பண்ணுறது, ஸோ நம்ம ஆன்சர் செக் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி சைட் ஆஃப் an equilateral triangle inscribed in the parabola y square is equal to 4ax so that the one angular point is at the vertex. So இது போன லெக்சர் படிச்சது கொஞ்சம் சம்மந்தப்பட்டது தான். ஓகே பார்ப்போம். ஃபைண்ட் தி length of side of equilateral triangle. First y square is equals to 4ax parabola. அதில் ஒன் ஆங்குலர் பாயிண்ட் வந்து வெர்டெக்ஸில் இருக்கு. லென்த் ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு கேட்குறாங்க. அப்போனா ஈக்குவல் ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன கண்டிஷன் தெரியும்? ஆங்கிள் பிட்வீன் தி சைட்ஸ் வந்து 60 டிகிரி. ஸோ ஈக்குவல் ட்ரையாங்கிள் அப்போ இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி. இந்த பாயிண்ட் வந்து 0,0. ஸோ மேக்ஸிமம் இங்கே வந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்ம 80 ஸ்கொயர் 280 எடுத்துப்போம். இன்னொரு பாயிண்ட் வந்து 80 ஸ்கொயர் -280 எடுத்துப்போம். இல்லைன்னா T1 T2 எடுத்துக்கலாம். பட் இதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கு. பேராமெட்ரிக் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் சால்வ் பண்ணுறதுக்கு. நம்ம ஈக்குவல் ட்ரையாங்கிளுக்கு வந்து சைட்ஸ் ஈக்குவல்னு தெரியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணோம்னா இந்த பாயிண்ட் ABC AB is equal to BCயா இருக்கணும். BCயோட வேல்யூ என்ன? 280 minus of -280. So 280 minus of -280 is equal to 480. அதுதான் இதோட லென்த். 480 is equal to root over AT square whole square plus 280 whole square. A square t power 4 plus 4a square t square is equal to 16a square t square. A square t power 4 is equal to 12 a square t power t square. A square cancel. T square is equals to 12. T is equals to 2 root 3 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ லென்த் வந்து 418 இருக்கு. T-யோட வேல்யூ வந்து 2 root 3. ஸோ லென்த் என்ன கிடைக்கும்? A வந்து அவங்க கொஸ்டின் கொடுக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். 4 into A into T வந்து 2 root 3. ஸோ லென்த் வந்து 8 root 3 A. இதுதான் ஆன்சர். அடுத்து மேக்கிங் பார்த்துட்டோம். பேராமெட்ரிக் பாயிண்ட்ஸோட
definition mode பாருங்க. Simple terms, parametric point or equations used to convert two variable probabilities into variable problem பார்த்த மாதிரி. இதுதான் வந்து parametric point ஓட derivation. இதுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இப்படி parametric point எப்படி வந்துச்சு நான் எப்படி சொல்றேன்னு சொல்லிடுறேன். So y is equals to 4ax. Y square is equals to 4ax. ரெண்டு சைடும் 2ay ஆல டிவைட் பண்றேன். 2ay 2ay. அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? y by 2a is equals to 2x by y. இதை வந்து நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் டீம் எடுத்துக்கிறோம். இதை வச்சுதான் நம்மளுக்கு வந்து பேராமெட்ரிக் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. பேராமெட்ரிக் பாயிண்ட்ஸ் வச்சு முக்கியமான ரெண்டு ரிசல்ட் இருக்கு. அது என்ன, அது எப்படி வந்துச்சுங்கிறத பார்ப்போம். இப்போ first one, let T1, T2 be the parameters for the 2 points where focal chord meet the parabola. Then T1, T2 are later by. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு parabola ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கு. இந்த parabola-ல ஒரு focal chord ரெண்டு பாயிண்ட்ல parabola மீட் பண்ணும். இந்த பாயிண்ட் வந்து நம்ம T1 பாராமீட்டர்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். இது வந்து T2 பாராமீட்டர்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். இந்த T1க்கு இந்த T2க்கு என்ன ரிலேஷன்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த பாயிண்ட் P ன்னு இந்த பாயிண்ட் P டாஷ்னு வச்சுக்கலாம். சோ SP யோட ஸ்லோப்பும் SP டாஷோட ஸ்லோப்பும் ஈக்குவலா தான் இருக்கணும். ஆனா ரெண்டுமே ஒரே லைன் SP டாஷ். சோ இந்த ரெண்டு ஸ்லோப்பையும் ஈக்குவேட் பண்ணனும்னா இந்த T1 பாயிண்ட் நம்ம எப்படி எழுதலாம்? P பாயிண்ட் வந்து A T1 ஸ்கொயர், 2A T1. அதுவே P dash வந்து A T2 ஸ்கொயர், 2A T2. So 2A T1 divided by A T1 ஸ்கொயர் minus S point another A, 0 minus A equal to 2A T2 divided by A T2 square minus A. Simplify பண்ணா நமக்கு என்ன வரும்னா T1 into T2 square minus 1 equal to T2 into T1 square minus 1. அப்போ T1 T2 square minus T1 equal to T2 T1 square minus T2 கிடைக்கும். நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா T2 minus T1 equal to T1 T2 into T1 minus T2. இப்போ ரெண்டு கேன்சல் பண்ணா -1ங்கிற ஃபேக்டர் முடிச்சிருக்கோம். ஸோ T1 T2 is equal to -1. அடுத்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா let T be the parameter of the point where focal chords meet the parabola, then the length of the focal chord is given by. போனதுல ரெண்டு பேராமீட்டர் இருந்துச்சு. இப்போ ஒரே பேராமீட்டர் Tன்னு எடுத்துக்கிறோம். focal chord இது T, இதோட பேராமீட்டர் -1/T. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வச்சு நம்ம சொல்றோம். ஸோ இந்த பாயிண்ட் Pங்கிறது என்னது? A T ஸ்கொயர், 2AT. இது A divided by T ஸ்கொயர், -2A by T. இதுதான் ரெண்டு பாயிண்ட். இப்போ இந்த P to P dash உங்களுக்கு லென்த் என்னன்னு இது P dash. ஸோ P dash லென்த் நம்ம SP plus SP dash எழுதலாமா? இப்போ இந்த SPயும் இந்த PM ஈக்குவல் தான். இது பாராபோலா ப்ராப்பர்ட்டி. இது டைரக்ட்ரிக்ஸ், இது டைரக்ட்ரிக்ஸ். ஸோ இந்த SPயும் இந்த PM ஈக்குவல் தான். இது பாராபோலா எசன்ட்ரிசிட்டி ப்ராப்பர்ட்டி வச்சு. ஸோ நம்ம என்ன எழுதலாம்? PM இது வந்து P dash M dash மென்ஷன் பண்ணியிருக்கோம். M dash PM plus P dash M dash. ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்னா PM ஓட வேல்யூ என்ன? நம்மளுக்கு
இந்த லென்த் என்னன்னு தெரியும், எக்ஸ் பிளஸ் ஏ நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். எக்ஸ் கோஆர்டினேட் பிளஸ் ஏ, இங்க எக்ஸ் கோஆர்டினேட் ஏடி ஸ்கொயர் பிளஸ் ஏ. ஸோ பிஎம் இஸ் ஈக்குவல்ஸ் ஏ டி ஸ்கொயர் பிளஸ் ஏ. பி டேஷ் எம் டேஷோட வேல்யூ வந்து ஏ டிவைடட் பை டி ஸ்கொயர் பிளஸ் ஏ. அப்போனா a t square plus a plus a by t square plus a. a common எடுத்தோம்னா t square plus 2 plus 1 by t square. இங்க உள்ள இருக்க டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம்னா a into t plus 1 by t whole square எழுதும். ஸோ இதுதான் வந்து லென்த் ஆஃப் ஃபோக்கல் கார்ட். அதான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க போற கொஸ்டின், find the length of the focal chord of parabola y square is equals to 4ax makes an angle theta with the x-axis. அதாவது ஒரு பாரபோலா இருக்கு, அந்த பாரபோலால இருக்க ஒரு ஃபோக்கல் கார்ட் எக்ஸ் ஆக்சிஸோட தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணுது. இந்த ஃபோக்கல் கார்டோட லென்த்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம P1 T2 மென்ஷன் பண்ணிருக்கோம் பேராமீட்டர்ஸ் தான். அப்போ லென்த் நம்மளுக்கு எங்க கிடைக்கும், ரூட் ஓவர் a t1 square minus a t2 square into whole square plus 2a t1 minus 2a t2 whole square. simplify பண்ணோம்னா a into t1 square plus t2 square whole square கிடைக்கும். அப்பனா a into t1 square plus t2 square. இதுதான் அந்த length of focal chord. இப்போ இந்த t1 t2 வேல்யூஸ் வந்து நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனை வச்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த தீட்டாவோட டான்ஜென்ட், அதாவது டான் தீட்டா வந்து நமக்கு ஸ்லோப்னு தெரியும். அந்த ஸ்லோப் நம்ம எப்படி எழுதலாம், 2 பாயிண்ட் ஃபார்ம்ல 2a t2 minus 2a t1 divided by a2 square minus a t1 square. இது வந்து y2 minus y1 by x2 minus x2. சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 2 by t1 plus t2 கிடைக்கும். ஏன்னா இங்க t2 minus t1 இருக்கு, இங்க t2 square minus t1 square இருக்கு. ஸோ டினாமினேட்டர் t1 plus t2 இருக்கும். tan theta is equals, so from cot theta is equals t1 plus t2 by 2 எழுதலாம். So t1 plus t2 is equal to cot theta. இதை நம்ம ஸ்கொயர், ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்றோம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். என்ன எழுதிருக்கேன்னா t1 plus t2 is equals to cot theta நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ t1 square plus t2 square plus 2t1 t2 equal to 4 cot square theta. t1 square plus t2 square plus 2t1 t2ங்கிற இடத்துல நம்ம t1 t2 ஃபோக்கல் கார்டா இருந்துச்சுன்னா அப்போ t1 t2 ஓட வேல்யூ -1 தெரியும். ஸோ -2 is equals to 4 cot square theta. 4 cot square theta. t1 square plus t2 square is equal to 4 cot square theta plus 2. இது t1 square plus t2 square ஓட வேல்யூ.
இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்றோம். சிம்பிளிஃபிகேஷன் ஒரு மிஸ்டேக் இருக்கு. இங்க வந்து நம்மளுக்கு t1 ஸ்கொயர் பிளஸ் t2 ஸ்கொயர் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ இங்கே பிளஸ் 2. ஸோ நம்மளுக்கு வந்து a இன்டூ t1 ஸ்கொயர் பிளஸ் t2 ஸ்கொயர் பிளஸ் 2ஓட வேல்யூ வேணும். அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா a இன்டூ 4 cot ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2. அதுக்கப்புறம் இந்த பிளஸ் 2 இங்கே ஒரு பிளஸ் 2. ஸோ a இன்டூ 4 cosecant ஸ்கொயர் தீட்டா எப்படின்னா 4 cot ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 4 வந்து 4 cosecant ஸ்கொயர் தீட்டா. ஆன்சர் 4a cosecant ஸ்கொயர் தீட்டா. இதுதான் ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் பொசிஷன் ஆஃப் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பாரபோலா. இந்த டாபிக் ரொம்ப ஈஸி, பட் புக்ஸ்ல நம்ம பார்க்கும்போது லைட்டா காம்ப்ளிகேட்டடா தெரியும். இது வந்து என்னன்னா ஒரு பாரபோலா இருக்கு. இங்க வந்து நம்ம y square is equals 4ax எடுத்துக்கலாம். y square is equals to 4axங்கிற ஃபார்ம்ல இருக்கு. இப்போ x1 y1ங்கிற பாயிண்ட் இந்த பாரபோலா ரெஸ்பெக்டிவ்ல பாரபோலாக்குள்ள இருக்கா, பாரபோலால இருக்கா, இல்லாட்டி பாரபோலாக்கு வெளியே இருக்கான்னு தெரியணும். ஸோ ரீஜியன் 1 வச்சுப்போம், பாரபோலா மேல இருந்தா ரீஜியன் 2 வச்சுப்போம், பாரபோலாக்குள்ள இருந்தா ரீஜியன் 3. இந்த ரீஜியன் வந்து இன்சைட் பாரபோலா. அதுவே இந்த ரீஜியன் 1 வந்து அவுட் சைட் பாரபோலா. ரீஜியன் 2 வந்து லைஸ் ஆன் பாரபோலா. இப்போ இதுக்கு என்ன கண்டிஷன்னா y squared minus 4ax இது லெஸ் தேன் 0 இருந்துச்சுன்னா பாயிண்ட் லைஸ் இன் ரீஜியன் 3, அதாவது இன்சைட். அதுவே y square minus 4ax ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா லைஸ் ஆன் தி பாரபோலா, ரீஜியன் 2 லைஸ் ஆன். அதுவே y square minus 4ax greater than 0 இருந்துச்சுன்னா அது ரீஜியன் 1 லைஸ் அவுட் சைட் பாரபோலா. இது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பாரபோலாக்கு. இதுவே செகண்ட் ஃபார்மா இருந்தா y square plus 4ax வந்து less than 0 இருந்தா அது தேர்ட் ரீஜன் இன்சைட். y square plus 4ax equal to 0 இருந்தா region 2, y square plus 4ax greater than 0 இருந்தா region 1. region 1 விட்டு போன சைடு ரெஃபர் பண்ணிக்கணும். அதே மாதிரி இது வந்து செகண்ட் ஃபார்முக்கு. தேர்ட் ஃபார்முக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ay இதே கண்டிஷன்ஸ் தான். ஃபோர்த் ஃபார்முக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4ay.